கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு எழுதி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டும் வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை பிரமாதமாக சொல்கிறார். என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காதுங்கிறார் பாபா. எவ்வளோ பெரிய வாக்குறுதி கொடுக்குறார்ல, அமர்க்களமான வாக்குறுதி. சாய்நாதர் இருக்கும் வரை நமக்கெல்லாம் எந்த கவலையுமே இல்லைங்கிறத பிரமாதமாக நமக்கு புரிய வைக்கிறார். நினைத்தால் போதும்ங்கிறார் இல்லையா? அதான் சாய்நாதர். நீ கூப்பிடணும், வாங்க சாயி, அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல அவர். நீ என்னை நினை, நான் ஓடி வருகிறேன்கிறார். உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காமல் பார்த்து கொள்கிறேன்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரிகள் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடாவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி ஃபேஸ் பண்ணது எல்லாமே சவால்கள், போராட்டங்கள், இப்படித்தான் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருந்தார்கள். சகோதரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா என் கூட இருக்கார், எனக்கு எந்த ஆபத்தும் வராது, எனக்கு எந்த சோதனையும் வராதுன்னு நினச்சாங்க. பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். ஒரு காலகட்டத்திலும் ஒரு போராட்டங்கள், ஒரு சவால்கள் எல்லாவற்றையும் சமாளித்து அற்புதமாக சகோதரியோடு பயணிக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு மட்டும்தான் அது கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டுங்கிறது தான் இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு சகோதரி குழந்தை உண்டாயிருக்காங்க. அம்மாவுக்கு உடல்நிலையில் பின்னடைவு. பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். சாய்நாதர் தேடி வந்தார். பாபா தேடி வருகிறார் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். சகோதரின் அற்புதத்தின் மூலமாக எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள். அதே போல் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம், பாபாட்ட பேசுங்கன்னு சொல்லுவேன். பாபா நமக்கு இன்னொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். நீ என்கிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்லை, நீ நின்று என்னை நினைத்தால் போதும், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் அள்ளி கொடுப்பேன்கிறார். பாருங்கள் சகோதரிக்கு என்ன அற்புதம் நடந்தது, அதை நம்ம தரிசனம் செய்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா யூகேவை சேர்ந்த அன்பன் நண்பருக்கு என்ன அற்புதங்க அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். 15 வருடங்களுக்கு முன்னால் பாபா தேடி வந்திருக்கிறார் இல்லையா? பாபா தானே பண்ணுவார் இல்லையா? நம்மை தேடி தான் பாபா வருவார். நம்மை ஆட்கொள்ள அவர் தான் வருவார். நம்ம போய் அவரை கேட்ச் பண்ண முடியாது. நான் பாபாவை வணங்குகிறேன் அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அவர் தான் நம்மை தேடி வருவார், அவர் தான் நம்மை ஆட்கொள்வார். 15 வருடங்களுக்கு முன்னால் வீட்டிற்கு வந்த பாபா என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினார். சகோதரி நிலத்தில் அமர்க்களப்படுத்திட்டார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை. அதானே, நினைத்தால் நம்பிக்கை இல்லைங்களா? என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காதுங்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். பிரமாதமான அற்புதங்கள், சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். ஒரு அற்புதத்தின் மூலமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார் சாய்நாதர். ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்கிறார் சாய்நாதர் இல்லையா? முதல் அற்புதத்தின் மூலம் என்ன மெசேஜ் கொடுக்குறார் பாருங்கள். போராட்டங்கள், சவால்கள், உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பு இல்லையா? பாபா தானே சொல்கிறார், என் நம்பிக்கை இருக்கும் வரை. தெளிவாக சொல்கிறாரா? என் நம்பிக்கை இருக்கும் வரை உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காதுங்கிறார் சாய்நாதர். பாருங்கள் எப்படி காட்டுறார் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரி கனடாவில் இருந்தார்கள். கனடாவில் இருந்தவரை சகோதரிக்கு போராட்டங்கள் தான். வாழ்க்கையிலும் போராட்டம், அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் அங்கேயும் போராட்டம், மிகப்பெரிய சவால்கள், சோதனைகள், இப்படி தினம் சந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த போராட்டத்தையும் எந்த சோதனையையும் சகோதரி சஞ்சலத்தோடு சந்திக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா இருக்கார் எங்கூட, என்னை எதுவும் செய்ய முடியாது. பாருங்கள், அந்த நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சகோதரி தெளிவாக நம்பினாங்க, எங்கள் அப்பா இருக்கார், எந்த சோதனையும் என்னை எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அற்புதமான விஷயம். சரி, சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு பர்சனல் லைஃப்லேயும் பிரச்சனை,
அந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் பிரச்சனை, இப்படி 2 பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வந்திருக்கிறார்கள். சகோதரிக்கு அப்போ டெலிவரி டைமு, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. மருத்துவர்கள் சொல்லுகின்ற விஷயம், உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்லை. சகோதரி சொன்னாங்க, எங்கள் அப்பா இருக்கார், எனக்கு நார்மல் டெலிவரி தான் பண்ணி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவரின் உருவில் பாபா வந்தார். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா நான் நம்பிக்கையோடு நான் பெட்டில் இருந்தேன், மருத்துவரின் உருவில் பாபா வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுமா, உனக்கு நான் நார்மல் டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். அடுத்த 10வது நிமிடம் என்ன மாயம் நடந்தது, என்ன பண்ணார் பாபான்னு தெரியாது, அற்புதமாக எனக்கு நார்மல் டெலிவரியில் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்தார். அதுதான் அந்த நம்பிக்கை. பார்த்திங்களா, அந்த நம்பிக்கைக்கு என்றைக்குமே ஆசீர்வாதம் உண்டு. நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி நாட்கள் கடந்து போகிறது. இருந்தாலும் சகோதரிக்கு சோதனைகளோ பிரச்சனைகளோ குறையவே இல்லை. ஆனால் சகோதரி சஞ்சலமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். அப்பா சொல்லியிருக்கார் இல்லையா, எதிர்த்து நில், போராடு, கவலையே படாதேன்றிருக்கார். நான் இருக்கிறேன் உன்னோடுங்கிறார் பாபா. சகோதரி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். சரி, இங்கே வந்து ஒரு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கியாச்சு. குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கியாச்சு. அப்போ தான் ஒரு சோதனை, இந்தியாவில் போய் வேலை பார்க்கலாமா சகோதரிக்கு ஒரு எண்ணம் வருது. சரி, இந்தியா போகலான்னு பிளான் பண்ணால் இந்த சிட்டிசன்ஷிப்பை வச்சுக்கிட்டு இந்தியாவில் போய் வேலை பார்க்க முடியாது. அதுக்கு தனியாக ஒரு பர்மிஷன் கார்டு வாங்கணும். சகோதரிக்கு என்னென்னு இப்போ ஃபினான்ஸ் ப்ராப்ளமும் ரொம்ப டைட்டாக இருக்குது. அந்த பர்மிஷன் கார்டு வாங்கலான்னு போய் அப்ளை பண்ணால் $1500 கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்கே போவேன் பாபா? அப்பவும் பாபாவின் பார்த்து தான் பிடித்துக் கொள்கிறார்கள். பாபா, எந்த சோதனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் கூட இருக்கீங்க. இன்றும் நீங்கள் தான் இருப்பீர்கள். என்னை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருவீர்கள். பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் சகோதரிக்கு. இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சகோதரி தொடர்ந்து பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்கிறார்கள். ஆனால் எங்கிருந்து வந்தது, யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னே எனக்கு இன்னி வரைக்கும் தெரிலனா, அந்த அமௌண்ட்டு என் கைக்கு வந்ததுன்னா நான் போய் அந்த பணத்தை கட்டினேன். அப்போ கூட எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் கட்டுறீங்க, அந்த பர்மிஷன் கார்டு வர்றதுக்கு சில நேரம் 1 வருஷம் கூட ஆகிருக்கு சில பேருக்கு, உங்கள் நிலைமை என்னன்னு தெரியாதுன்னாங்க. 3 மாதத்தில் பெற்றுக் கொடுத்தார் எங்கள் அப்பா. அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நமக்கு ஆசீர்வாத மழை பொழிவார். இப்போ நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன்னா, இன்னுமே எனக்கு போராட்டங்களும் சோதனைகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னுடைய கர்மா அப்படி என்னை போட்டு வாட்டுது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் என்னை காப்பாற்றி கரையேற்றி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். இது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, எந்த போராட்டம் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் கலங்காதீர்கள். எந்த இக்கட்டிலும் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சகோதரி அற்புதமாக சொல்கிறாங்க. நானும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது எல்லா சோதனைகளையும் வென்று வரலாம். நிச்சயமாக சகோதரின் பிரச்சனைகள் அத்தனையும் முடிவுக்கு வரும் அப்பாவின் ஆசீர்வாதத்தோட. சத்தியமான உண்மை இல்லையா? அதுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். இன்றைக்கி யாருக்காக இந்த அற்புதத்தை சொல்ல வச்சார்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகுதுன்னு தெரியாது. எத்தனை சகோதரிகள், எத்தனை சகோதரர்கள் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் இன்றைக்கி அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சகோதரிக்கு செய்தது போல் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு, யாரும் கலங்காதீர்கள். அதைத்தான் இன்றைக்கி இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு வெளிக்கொணர்கிறார். இந்த பிரமாதமான அற்புதத்தை கொடுத்ததற்காக அந்த சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, நமக்கெல்லாம் ஆசீர்வாத மழை பொழிய இருக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த அற்புதத்துக்கு போவோம். அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம். சென்னையைச் சேர்ந்த சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு. சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர், கோபுரம் டிவியின் ரசிகர். ஆனால் நான் உங்கள் நிகழ்ச்சிகள் பார்க்காம இருக்கிறதே கிடையாது. தினம் தினம் அற்புதங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எல்லா எபிசோடையும் பார்த்ததே திருப்பி பார்த்துட்டு இருப்பேன்னா எனக்கு புதுசாக அதுலேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். கேள்விகளுக்கு பதிலும் கிடைத்து கொண்டிருக்கும். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. உண்மை, நிதர்சனமான உண்மை. கேள்விகளுக்கு சச்சரிதம் எப்படி பதில் சொல்கிறதோ அதுபோல் பாபாவின் அற்புதங்கள் பதில் சொல்லும். கரெக்டாக கொண்டு வந்து நிற்கும் அந்த எபிசோடு. நம்ம கேட்குற கேள்விக்கு அற்புதமாக பதில் கிடைக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. சகோதரின் வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி அப்போது குழந்தை உண்டாயிருக்காங்க. பாபாட்ட தான் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு நார்மல் டெலிவரியோடு நல்ல ஒரு அற்புதமான குழந்தையை பெற்றுக் கொடுங்கும்போது அம்மாவுக்கு திடீர்னு உடல்நல பின்னடைவு. சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீண்டும் அப்பாவின் பாதங்களை பிடித்துக் கொள்கிறார்கள்.
சாய்நாதர் தேடி வருகிறார். ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து ஷீரடி போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமாக விக்கிரகத்தை சகோதரியிடம் ஒப்படைக்கிறார்கள். சகோதரி மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அப்பா தேடி வருகிறார் என்றால் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்றது என்ற அர்த்தம் இல்லையா? அந்த நம்பிக்கை சகோதரிக்கு பலமாக இருந்தது. அப்பாவை வீட்டில் வச்சாங்க. கணவர்கிட்ட கேட்டாங்க, கோயிலுக்கு போகலாமா? கணவர் சொன்னார், நீ பாபா தானே கும்பிட்ற, வா மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போவோம் அப்படின்னாங்க. 2 பேரும் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு அம்மாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அன்று வியாழக்கிழமை பயங்கரமான கூட்டம். சகோதரி எப்போவுமே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது வழக்கமாக. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒரு அற்புதமான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அற்புதத்தை கன்னியூ பண்ணுறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வீட்டில் தினமும் ஒலிக்க விடுங்கள். எம்எஸ்எம் வாய்ஸில் யூடியூப்பில் இருக்குது. படிக்கிறதுனா படிங்க, சூப்பர். அது படிக்க முடிஞ்சால் அற்புதம். அப்படி படிக்க முடியாதவங்க ஜஸ்ட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒலிக்க விடுங்கள். எங்கள் வீட்டில் காலையில் ஃபஸ்ட்டு ஒலிப்பது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான மந்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இல்லையா? 1000 நாமங்கள் இல்லையா? 4 நாமம் சொன்னாலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். விஷ்ணுவின் நாமங்கள் அது 1000 நாமங்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? அதனால தான் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். சகோதரியும் கணவரும் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகிறாங்க. க்ரௌடு ஜாம் பேக்டு க்ரௌடு. என்னம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இல்லை எப்படிம்மா நம்ம போயிட்டு வர்றது? ஒன்று பண்ணலாமா, இங்கேயே நீ கும்பிடு, நம்ம போவோம் கிளம்புவோம் அப்படின்னாரு. சகோதரி சொன்னாங்க, எங்க நான் பின்னாடி போகிறேன், பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்குது, அதை போய் கும்பிட்டுட்டு நரசிம்ம சுவாமிஜி கும்பிட்டுட்டு நான் வந்துடுறேங்க அப்படின்னாங்க. சரிம்மா நீ போயிட்டு வான்னாரு. சகோதரியும் உள்ளே போகிறாங்க. அந்த வேப்ப மரம் கிட்டே போனவுடனே அங்கே ஒரு ஓவியம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, மயிலாப்பூர் கோயிலுக்கு போகிறவங்க. அங்கு சாய்நாதர் கையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருப்பது போல் ஒரு 4-5 அடியார்கள் உட்கார்ந்துருப்பது போல் அங்கே ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தோன்னே சகோதரிக்கு பாபா ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாரு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பது சிறந்ததுன்னு சொல்கிறாருங்கிறது சகோதரிக்கு தெளிவாக புரியுது. அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சகோதரிக்கு ஒரு எண்ணம் ஓடுது, அப்பா நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம போகிறேனேப்பா, நான் உள்ளே வந்து உங்களை தரிசனம் பண்ணப்பா, மனதிற்குள் நினைத்து தான் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிமிடம் நடந்தது தான் அற்புதம். அந்த செக்யூரிட்டி, அம்மா அந்த சார் உங்களை கூப்பிட்றாருன்னாரு. சகோதரிக்கு யாருன்னு தெரியல, என்ன விஷயங்கன்னாங்க. நீங்கள் பாபாவை பார்க்கணுமா? ஆமாங்க அப்படின்னாங்க. வாங்க அப்படின்னாரு. அந்த மயிலாப்பூர் கோயிலில் ஒரு பேக் கேட் இருக்கும் பாபாவுக்கு பின்னாடி, அது வழியாக உள்ளே கூட்டிகிட்டு போய் பாபா முன்னாடி நிற்க வச்சு பாபாவை தரிசனம் செய்ய வைத்து சகோதரிக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்து வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டே இருந்துட்டார். சகோதரி கண்களில் கண்ணீரோடு இப்போ அப்பாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. பாபாவை நினைத்தார்கள். அப்பா நான் உங்களை பார்க்காம நான் வீட்டுக்கு போகிறேன்னு அப்பான்னா, நீ ஏன் அப்படி போகிற, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி ஜம்முன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் பிரமாதமாக தரிசனம் கொடுத்து சகோதரி வெளியில் அனுப்புகிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பாட்ட பேசுங்க பேசுங்கன்னு சொல்லுவேன். இதுபோல் பப்ளிக் பிளேஸில் பேச முடியாத அப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய சகோதரிகள்கிட்ட கேட்குறீங்க. உங்களை அத்தனை பேருக்கு இன்றைக்கி அப்பா பதில் சொல்கிறார். நீ பப்ளிக் பிளேஸாக இருந்தால் நீ என்கிட்ட சத்தம் போட்டு பேசணும் அவசியம் இல்லை, நீ மனதிற்குள்ளே கேள், நான் உனக்கு பதில் சொல்கிறேன்ங்கிறார். எப்படி பதில் சொன்னார்ல, சகோதரி கேட்ட கேள்வி, அப்பா நான் உங்களை பார்க்காம திரும்பி போகிறேன்னு. நாங்கள் நீ அப்படி போகிற, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அற்புதமாக ஒரு ஸ்பெஷல் ரூட்டில் கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கிறார். இதோட நிப்பாட்டில் அம்மா வந்திருக்காங்க கூட, அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண ஆசைப்பட்டாங்க. தான் மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பாபாவின் ப்ரெமிசஸ்குள்ளே தான் இருக்கோம். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நண்பர் வந்து மேலே பிரசாதம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. சகோதரிக்கு பாபா ஏதோ சொல்ல வராருன்னு புரிஞ்சுது. மேலே பிரசாதம் வாங்கிறதுக்காக அம்மா, கணவர், சகோதரி 3 பேரும் போகிறாங்க. அங்கே மங்களகரமாக ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க. ஜம்முன பெரிய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அழகாக ஒரு அம்மன் மாதிரி அப்படி பிரமாதமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அம்மாவின் தோள்களை பிடித்து, உனக்கு ஒன்றும் வராது, எல்லா வியாதியும் இன்னியோட சரியாக போச்சு போ அப்படின்னு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு, உனக்கு அற்புதமாக குழந்தை பிறக்கும் போ அப்படின்னாங்க. இந்த 2 வேண்டுதல் தானே சகோதரிகிட்ட இருந்தது இல்லையா? அப்பா எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், எங்கள் அம்மாவுக்கு குணமாகணும். 2க்கு ஆன்சர் கொடுத்தாரா? அதுதான் கிடைக்கும். எல்லா பாபா ஆலயங்களிலும் நமக்கு பதில் கிடைக்கும். சாய்நாதர் பதிலாக வந்து நிற்பார். அவர் எந்த ரூபத்தில் வந்து பதில் சொல்கிறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம வந்து எல்லா பதிலையும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அங்கே. ஏன்னா எது மூலம் நமக்கு மெசேஜ் கிடைக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தானே மிகப்பெரிய ஆச்சரியம். அம்மாவுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணால் ஒன்றுமே இல்லைன்னு ரிசல்ட் வந்ததுன்னா, அன்றைக்கி பாபாவின் ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் எங்களுக்கு கொடுத்ததுன்னா எங்களுக்குங்கிறாங்க சகோதரி. அதே போல் சகோதரிக்கும் அற்புதமாக குழந்தையை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். இந்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா,
நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது அதனை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவர் பாதங்களை விடாதீர்கள். பாபா சொல்கிற மாதிரி ஜஸ்ட்டு என்கிட்ட பேசுங்க. அப்படி பேச முடியாத இடத்தில் நினைத்து கொள்ளுங்கள், என்னை நினையுங்கள், நான் நேரில் வந்து நிற்கிறேன், உன்னை எந்த ஆபத்தும் நெருங்க விட மாட்டேன்கிறார் இல்லையா பாபா. நெருங்க விட மாட்டார் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். பாபா சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். பாபா தான் சொல்கிறார், ஷீரடி போகணுமா, ஆசைப்படு, நான் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக தான் பார்ப்பேன். நான் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுங்கிறார் சாய்நாதர். நீ ஆசைப்படு, உன்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அப்பா சொல்கிறார் பிரமாதமாக இல்லையா. இன்றைக்கி பிரமாதமாக 2 அற்புதம் கொடுத்தாரு. 2 அற்புதங்கள் மூலமாக நமக்கு பல விஷயங்களை புரிய வைத்தார் சாய்நாதர். போராட்டங்கள், சவால்கள், இல்லை பிரச்சனைகள், எந்த இக்கட்டு இருந்தாலும் கவலைப்படாதே, நான் இருக்க பயமேங்கிறாரு. அதே போல் உன்னுடைய தேவை என்ன, அது சத்தம் போட்டு என்கிட்ட பேச முடியலையா, நீ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோ, நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேங்கிறார் இல்லையா. பாபாவின் தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஸ்லோகமே அதானே இல்லையா. ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். அவருடைய தரிசனம் கிடைத்தால் சர்வ ரோகங்களும் சர்வ தோஷங்களும் நம்மை விட்டு விலகுங்கிறது தான் ஸ்லோகமே. அமர்க்களமான ஸ்லோகம். எப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் 3வது அற்புதம் பாருங்கள். பாபா நம்மை எப்படி தேடி வருகிறாருங்கிறது தான் மிக சிறந்த விஷயம். அவர் நம்மை தேடி வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்ற அர்த்தம் இல்லையா. நம்ம அவரை வணங்குறோமா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது தான். அவர் தான் நம்ம செலக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அடுத்த அற்புதத்தின் மூலமாக அவங்க நமக்கு புரிய வைக்கிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் போன எபிசோடில் சொன்னேன், அண்ணா நீங்கள் ஷீரடி கூப்பிட்டு போகிறீங்களா, நிறைய சகோதரிகள் கேட்டீங்க. ஆமாம், மாதம் மாதம் நம்ம ஃப்ளைட் ட்ரிப் வச்சுருக்கோம், ட்ரெயின் ட்ரிப் அப்பப்போ நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட தொடர்பில் இருங்க. அந்தந்த ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துகிறேன். ஆனால் நம்ம டூரில் வரும்போது நம்ம பாபா சார்ந்த இடங்கள் மட்டும்தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம். பாபா இல்லாத மீதி இடங்களுக்கு நம்ம கூப்பிட்டு போகிறதில்ல. எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க. பாபாவின் சமாதி மந்திர் தரிசனம் பண்ணுறோம், துவாரக்மாயி பண்ணுறோம், சாவடி பண்ணுறோம், பாபாவுடன் வாழ்ந்த புண்ணியவான்கள் எல்லோருடைய வீடையும் தரிசனம் பண்ணுறோம். அதோடு நிப்பாட்டாமல் கல்ப விருஷ மரம், பாபா தேடி சென்று நின்ற இடம் இல்லையா. ஒரு அற்புதமான இடம், நாம் கேட்டதை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான கல்ப விருஷ மரம். அங்கே போகிறோம். குஷால் சந்த் வீடுக்கு போகிறோம். அடுத்து ரூயி ஆஞ்சநேயர், ரொம்ப பேருக்கு தெரியாது, நம்ம சேனல்லையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஷீரடியில் தரிசிக்க வேண்டிய இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாபா சென்று அமர்ந்த ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் ஆலயம், அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். அப்புறம் பாபாவின் புகழ் பரவ, அப்புறம் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி மந்திரத்தை நமக்கு கொடுத்த சிவனேசன் சுவாமிகள் ஆசிரம், அங்கே போகிறோம். அப்புறம் நம்ம ரெனோவேட் பண்ண ஆலமர பாபா ஆலயம், கண்டோபா மந்திர், ஓல்டு கண்டோபா மந்திர், இப்படி எல்லாம் பாபா சார்ந்த இடங்களாக தரிசனம் செய்து ஷீரடியிலிருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த மாமரத்தையும் தரிசனம் செய்கிறோம். அங்கே நம்ம கோபுரம் டிவியும் சாய் மகிமா டிவியும் இணைந்து அங்கே உருவாக்கி அந்த துணியில் ஒரு துணி பூஜை பண்ணிவிட்டு அற்புதமாக அந்த வைப்ரேஷனை பிரமாதமாக பாபாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு இல்லையா. அந்த மாமரம் கிட்டே போனாலே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சென்றவர்களுக்கு தெரியும், அவ்வளோ அற்புதமான இடம் அது. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி சங்கல்பேஸ்வர பாபா, நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டிங்க, அண்ணா நீங்கள் தீபாராதனை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாபா ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது நம்ம சாய் மகிமாவோட தியான கூடத்தில் அற்புதமாக அமர்ந்திருப்பார் சாய்நாதர். அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கையிலாலே அவருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அங்கிருந்து தான் வருகிறோம். நமக்கு டூர் பார்ட்னராக அங்கே ஷீரடியில் இருக்கிறது சாய் மகிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தான் நமக்கு ஃபுல் அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்னதானத்திற்கும் அவர்கள் தான் உதவுகிறார்கள். இப்படி பிரமாதமான எல்லா விஷயங்களும் நம்ம கூட நீங்கள் ஷீரடி வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாபாவின் ஆசீர்வாதத்தோடு கிடைக்கும். அது என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டைம் சொல்கிறேன், டேட் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி இருந்ததுன்னு நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க, இப்போ அந்த 3வது அற்புதத்தை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். சிலருக்கு வைக்கும் அற்புதம். யூகேவை சேர்ந்த அன்பு நண்பர் ஒரு பிரமாதமான அற்புதம் ஷேர் பண்ணணுன்னாரு. அவர் சொல்ல 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 எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 2004ஆம் ஆண்டு என்னை தேடி சாய்நாதர் வந்தார். சகோதரர் சொல்கிறார், அப்போ எனக்கு பாபா எனக்கு அந்தளவுக்கு புரிதல் கிடையாது. எனக்கு சத்யசாய் பாபான்னு உயிர். எனக்கு நான் அப்போ இந்தியா வந்தால் கூட நான் சத்யசாய் பாபாவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு நான் யூகே கிளம்பி போயிடுவேன். நான் ஷீரடி போனதே கிடையாது நான். ஆனால் ஷீரடி பாபா தெரியும் எனக்கு.
2004ஆம் ஆண்டு என்னை தேடி ஒரு சிவன் விக்கிரக ரூபமாகவும் ஒரு சாய்நாதர் சித்திர ரூபமாகவும் என்னை தேடி வந்தார்கள். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆனால் எனக்கு பெரிய புரிதல் இல்லைங்கிறதுனால அப்படி தூக்கி சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து 2019ஆம் ஆண்டு சத்யசாய் பாபா சமாதி ஆன பிறகு நான் இந்தியா வர்றது குறைஞ்சது. அப்போ எனக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். பாருங்கள், பாபா வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகத்தான் சாய்நாதர் வருவார். அதான் நிதர்சனமான உண்மை. சகோதரர் இப்போ அவர் நண்பரின் மூலமாக ஷிரடிக்கு வர்றார். எப்படி கூப்பிட்டு வர்றார் பார்த்தீங்களா? அதுதான் சாய்நாதர். நம்மை ஆட்கொள்வார். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்மை ஆட்கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை துடைத்தெறிவார் சாய்நாதர். சகோதரருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணார். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. நான் பிரமாதமாக இப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம், கோரிக்கை, பாபாவிடம் நான் வைத்தது என் மகனுடைய திருமணம். நானும் பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா, என் மகனுக்கு திருமணம் செய்து வையுங்கள். என் மனைவி சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தாங்க. அதில் அத்தியாயத்தில் சொன்னது போல் ஒரு பிடித்த உணவை டிராப் செய்தார்கள் சகோதரி. மகனுக்கு திருமணமாக வேண்டும். அற்புதமான வேண்டுதல். அந்த பிடித்த உணவை ட்ராப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அது இந்த சர்க்கரையில் அக்கறை இல்லை விரதம் மாதிரி தான். காஃபி குடிக்காமல் இருக்கேன், டீ குடிக்காமல் இருக்கேன், இல்லை டீயில் சர்க்கரை போட்டுக்காமல் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பிடித்த உணவை ட்ராப் பண்ணி விரதம் இருக்கிறது. அதுவும் பாபாவோட அங்கீகரித்த ஒரு அற்புதமான விரதம் அது. சகோதரி அந்த விரதம் இருக்கிறார்கள். அப்போது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வருது. மொத்த குடும்பத்திற்கும் அந்த பெண்ணை பிடிக்கிறது. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தார் போல் பாபா ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள். அந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்தும் சத்யசாய்பாபாவோட டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே டேட்டு. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. மகனுக்கும் பிடித்தது. திருமணம் அற்புதமாக முடிஞ்சதுன்னா அதன் பிறகு நாங்கள் ஷீரடி வந்தோம். மணமகளுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடைத்தது. அவளுக்கு 4 வேப்பிலை கிடச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் யூகே போயிட்டோம். மகனுக்கு வேலையில் பிரச்சனை வந்ததுன்னா எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அப்பா தான். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். 5 விளக்கு பூஜையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் அதோடு நிப்பாட்டலைன்னா 48 நாள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் நாங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தோம். 47 நாட்கள் வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. ஆனால் 48ஆம் நாள் நாங்கள் மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் மகனுக்கு இன்டர்வியூ வருது. என் பையன் செலக்ட் பண்ண போகிறாரு. தாமதித்தால் பொக்கிஷம் கிடைக்கும், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த பொக்கிஷத்தை என் மகனுக்கு பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய வேலையை பெற்றுக் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்தது. இந்த அற்புதத்தை எதுக்கு சொல்ல வைக்கிறார் பாபான்னா, நம்மை தேடி என்றைக்கு பாபா வராருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார் இல்லையா? நிறைய பேர் இப்போ நான் சொன்ன பிறகு ஆமாம் எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாபா படம் வந்ததுன்னு சொல்லுவீங்க. அந்த பாபா எதற்காக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தார், சித்திரமாகவோ விக்கிரகமாகவோ ஏன் வந்தார்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது பாபாவுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பேன், அதுதான் சாய்நாதர். அதற்காகத்தான் வருகிறார். அப்பா வந்தால் நமக்கு பிரச்சனைகள் முடியப் போகின்றது என்ற அர்த்தம். பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. அதானே இன்றைக்கி அற்புதத்தில் பிரமாதமாக சொன்னார் இல்லையா? இன்றைக்கி 3 அற்புதங்களும் நமக்கு அமக்கலப்படுத்தினார் சாய்நாதர். என்ன அற்புதங்கள்ங்க! ஒன்றொன்றும் ஒரு அற்புதத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார் சாய்நாதர். எந்த இக்கட்டு வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் அந்த சகோதரி கலங்கவே இல்லை. பாருங்கள், எங்கள் அப்பா இருக்கார், என்னை காப்பாற்றுவார், கரையேற்றுவார். கரையேற்றினார் சாய்நாதர். உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காது, அதானே சொல்கிறார் இல்லையா? என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை, அவ்வளோதான். அதுதான் பாபாவின் மீது நம்பிக்கை. அதான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்லுகிறேன். பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் சாய்நாதர். இன்றைக்கி 3 அற்புதங்களை கொடுத்தார். 3 அற்புதங்களின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை புரிய வைத்தார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள். பிரமாதமான 3 அற்புதங்கள். அந்த அற்புதங்களை நாம் எல்லோரும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். நமக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம்.
சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.